புரியுதுங்க. ஓகே. ஸ்க்ரீன் எல்லாத்துக்கும் விசிபிளா இருக்குங்களா? எஸ் சார், விசிபிளா இருக்குங்க சார். ஓகேங்க. ஸோ இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம பார்க்க போறது லைப்ரரிஸ்ல 4 லைப்ரரிஸ் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நம்பை. ஸோ நம்பை அப்படின்றது நார்மலா லிஸ்ட் நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ அரே கான்செப்ட் அரே கான்செப்ட் வந்து நம்ம டைரக்டா வந்து பைத்தான்ல யூஸ் பண்ண முடியாது. லிஸ்ட் யூஸ் பண்ணலாம், ஆனா பைத்தான்ல அரே சப்போர்ட் பண்ணாது. ஸோ அந்த அரே வந்து நம்ம சப்போர்ட் பண்றதுக்காக அந்த நம்பை அப்படின்ற கான்செப்ட் வந்து யூஸ் பண்ணுவோம். இங்க அரே தான், டைரக்டா அரே தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ நார்மலா இந்த அரேஸ்ல எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா லீனியர் அல்ஜிப்ரா, ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம், மேட்ரிக்ஸஸ். ஸோ இந்த கான்செப்ட்ல எல்லாம் இந்த நம்பை கான்செப்டும் ஒர்க் ஆகும். ஸோ நம்பை அப்படின்றதோட அப்ரிவியேஷன் பார்த்தோம் அப்படின்னா நியூமெரிக்கல் பைத்தான். ஸோ போன வருஷம் டிஆர்பி கொஸ்டின்ல இந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, நம்பையோட ஸ்டாண்ட்ஸ் என்ன, என்ன அப்ரிவியேஷன் என்ன அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ நியூமெரிக்கல் பைத்தான் இது யார் கிரியேட் பண்ணா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 2005ல டிராவிஸ் ஒலிபேண்ட். ஸோ இது வந்து ஓப்பன் சோர்ஸ் ப்ராஜெக்ட் தான், பைத்தான் ஓப்பன் சோர்ஸ் தான். ஸோ நம்ம யார் வேணாலும் டவுன்லோட் பண்ணி ஒர்க் பண்ணலாம். நார்மலா லிஸ்ட் யூஸ் பண்றப்ப பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் ஸ்லோவா இருக்கும். ஸோ அந்த அதாவது சின்ன டேட்டா யூஸ் பண்றப்ப நமக்கு அந்த டிஃபரன்ஸ் தெரியாது. டேட்டா சயின்ஸ் டேட்டா சயின்ஸ் கான்செப்ட்ல ஒரு மல்டிபிள் டேட்டாஸை வந்து நம்ம வந்து லிஸ்ட் அவுட் பண்றப்ப, சார்ட் பண்றப்ப, மேட்ரிக்ஸ் மாதிரி கன்வெர்ட் பண்ணி ஒர்க் பண்றப்ப அந்த கான்செப்ட்ல எல்லாமே லிஸ்ட் வந்து அவ்வளோ ஃபெமிலியரானால இருக்காது. ஸோ அதை அவாய்ட் பண்றதுக்காக அந்த அரே கான்செப்ட் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ இது கிட்டத்தட்ட 50 மடங்கு வந்து பைத்தானோட லிஸ்ட்டை விட ஃபாஸ்டா இருக்கு. ஸோ இங்க நம்ம பைத்தான் இந்த நம்பைல யூஸ் பண்ற அரே பேர் வந்து என்டி அரே. பின்னாடி பார்ப்போம் என்டி அரே அப்படின்னா என்ன அப்படின்றது. ஸோ என்டி அரேன்னு மட்டும் தெரிஞ்சுக்கணும். ஓகே. இந்த நம்பை நம்ம சிஸ்டம்ல இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னா, ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து ஐடிஎல்இ இன்ஸ்டால் பண்ணியிருப்போம். ஸோ அந்த லொக்கேஷன்ல தான் நம்ம போய் இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ அதுக்கு எப்படி ஒர்க் பண்றது மட்டும் சொல்லிடுறேன். கமாண்ட் ப்ராம்ப்ட்ல போயிருங்க. ஸோ இங்க போயிட்டு நம்ம லொகேஷன் வந்து சேஞ்ச் பண்ணணும். அதாவது நம்ம பைத்தானோட ஐடிஎல்இ நம்ம நார்மலா பைத்தானோட ஃபைல் சேவ் பண்ணோம் அப்படின்னா அது எந்த லொகேஷன்ல சேவ் ஆகுதோ அந்த லொகேஷனுக்கு இந்த பாத்தை வந்து மாத்தணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா சிடி சேஞ்ச் டைரக்டரி ஸ்பேஸ் கொடுத்துட்டு அங்க லொகேஷன் கொடுக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நார்மலா ஐடிஎல்இ இருக்கு இல்லையா, ஐடிஎல்இக்குள்ளே போயிட்டு ஓப்பன் கொடுத்தோம் அப்படின்னாவே அது என்ன பண்ணோம் அப்படின்னா டிஃபால்ட்டா நம்ம ஃபைல் வந்து எங்க சேவ் பண்றோமோ அந்த லொகேஷன் தான் காமிக்கும். ஸோ இதை மேல இருக்க பார்த்து செலக்ட் பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு ஸோ இந்த கமாண்ட் ப்ராம்ப்ட் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல நம்ம கொடுக்கணும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பாத் வந்து மாறிடுச்சு. ஸோ மாறினதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஸோ இந்த கமாண்ட், அதாவது பைத்தான் -m pip install numpy. என்ன கொடுக்கணும்? பைத்தான் ஆர் numpy. நம்ம சிஸ்டம்ல ஆல்ரெடி வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணியாச்சு. ஸோ அதனால என்ன காமிக்கும் அப்படின்னா ரெக்யர்மெண்ட் ஆல்ரெடி சாட்டிஸ்ஃபைடு அப்படின்னு வரும். ஸோ இல்லை அப்படின்னா பேக்கேஜ் எல்லாம் இன்ஸ்டால் ஆகும். ஸோ வரிசையாக அதில் நம்பைக்குள்ளே என்னென்ன பேக்கேஜஸ் இருக்கும், ஸோ அந்த பேக்கேஜஸ் எல்லாம் இன்ஸ்டால் ஆகி
ஒரு ஒரு 2 மினிட்ஸ் ஆகும். ஸோ ஃபைல் எல்லாம் டவுன்லோட் ஆகி இன்ஸ்டால் ஆகும். ஸோ இதை இன்ஸ்டால் பண்ணோம் அப்படின்னா தான் நம்ம NumPy-யை இம்போர்ட் பண்ணி ஒர்க் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இதோட வெர்ஷன் பார்க்கணும் அப்படின்னா ஸோ இம்போர்ட் NumPy as NPன்னு கொடுக்கணும். ஸோ இந்த as அப்படின்றது என்ன அப்படின்னா அலைஸ் நேம். ஸோ NumPy-ன்னு எல்லா இடத்துலையும் நம்ம யூஸ் பண்றதுக்கு பதிலா என்ன பண்ணலாம் அப்படின்னா அது ஷார்ட்டா ஒரு ஷார்ட்கட் மாதிரி செட் பண்ணிக்கலாம். ஸோ இம்போர்ட் NumPy as NP. ஸோ நம்ம எங்கெங்கெல்லாம் NumPy-ன்னு ப்ரோக்ராம்ல யூஸ் பண்ணணுமோ அங்கெல்லாம் NP-ன்னு யூஸ் பண்ணா போதும். NumPy-யோட ஷார்ட் ஃபார்ம் தான் வந்து NPS. இல்ல, ஆமாங்க சார். NumPy-யோட ஷார்ட்கட் தான் NP. சார் அது நம்பைக்கான வேரியபிள் இல்லையா சார் என்பிங்கிறது? சார் இல்ல இல்ல இப்போ என்பிங்கிறது வந்து நம்பைக்கான அலைஸ் நேம் சொல்லியிருக்கீங்க இல்லைங்களா? இப்போ ஆமாங்க சார். என்பிக்கு பதிலாக வேற ஏதாவது நேம் கொடுக்கலாமா? கொடுக்கலாம் சார். ஓகே சார், ஏன்னா அது அலைஸ் நேம் தானே. அந்த நேமுக்கு பதிலா நம்ம அப்ப அது நம்ம என்ன நேம் கொடுக்குறோமோ அந்த நேம் தான் மற்ற இடத்துல யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேங்க சார். சார் இந்த NumPy வந்து நம்ம டிஃபால்ட்டா இருக்காதா சார் பைத்தான்ல? நம்ம இன்ஸ்டால் பண்ணி தான் எடுத்துட்டு வரணுமா சார்? ஆமாங்க மேம், கண்டிப்பா நம்ம இன்ஸ்டால் பண்ணணும். ஒவ்வொரு தடவையும் இன்ஸ்டால் பண்ணணுமா சார் NumPy? இல்ல மேம், ஒன் டைம் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் இன்ஸ்டால் பண்ண அவசியம் இல்லை. ஓகே சார், தேங்க்ஸ். வணக்கம் சார். வணக்கம் மேம், சொல்லுங்க. சார் முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா சார்? மேம் கிளாஸ் ஒரு இப்பதான் 10 நிமிஷம் ஆகுது. 10 நிமிஷம் ஆகுது மேம். சரிங்க சார். இப்பதான் ஃபர்ஸ்ட் இப்பதான் உள்ள வரும். ஓகே. ஸோ இதோட வெர்ஷன் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா np._version again underscore கொடுக்கணும். ஸோ இது ஃபைல் கான்செப்ட்ல சேவ் பண்ணோம்னா தான் ப்ராப்பரா வெர்ஷன் வருது. கமாண்ட் ப்ராம்ப்ட்ல ஒர்க் ஆகல. ஒரு நிமிஷம் இருங்க. சரி மேம், சின்ன இன்டரப்ட். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு சின்ன ப்ரோக்ராம் பார்த்துக்கலாம். ஸோ வாய்ஸ் கிளியரா இருக்குங்களா? ஓகே சார் ஓகே சார்.
நம்ம பைல் கான்செப்ட்லேயே ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணிக்கணும், numpy வந்து இம்போர்ட் பண்ணிக்கணும். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ ஒரு வேரியபிள் நேம். ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன், ARR கொடுத்துருக்கேன். ARR ஈக்குவல் டு NP டாட் அரே. ஸோ அரேல அந்த வேல்யூஸ் என்னென்ன லிஸ்ட் யூஸ் பண்ணுறோமோ அந்த லிஸ்ட்லையும் டப்புள்ஸ்ல எப்படி வேணாலும் கொடுத்துக்கலாம். சார் ஸ்க்ரீன் கொஞ்சம் மேக்ஸிமைஸ் பண்ணுங்க சார், தெரியல சார். சரி, ஓகே. தெரியுதுங்களா? ஃபாண்ட் தெரியுதுங்க சைஸ் ரொம்ப சார். சின்னதா இருக்கு சார். சார் நீங்க ஜூம் நவம்பர் பண்ணிக்கோங்க சார். வியூ ஸ்க்ரீன்ல லைட்டா ஆப்ஷன். ஜூம் பண்ணிக்கணும். இப்போ என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஜஸ்ட் ஒரு வேல்யூஸ் கொடுத்துருக்கோம். அது வந்து NP டாட் அரே. இதுல numpy யூஸ் பண்ற இடத்துல எல்லாமே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அந்த வேரியபிள் வேல்யூஸ் வந்து டிக்ளேர் பண்றப்போ இந்த மாதிரி தான் கொடுக்கணும். NP டாட் அரே. ஸோ அதுல வந்து அந்த அரேல என்னென்ன வேல்யூஸ் கொடுக்க போறோமோ அந்த வேல்யூஸ் கொடுத்துடணும். அடுத்து பிரிண்ட் ARRன்னு கொடுக்குறோம். ஸோ இன்னொன்று வந்து அதோட டைப் கண்டுபிடிக்கிறதுக்காக பிரிண்ட் டைப் ARR. ஸோ இந்த டிஃபால்ட்டாக பார்த்தோம் அப்படின்னா இந்த பைத்தானோட ஃபைல் இன்ஸ்டால் ஆயிருக்கு இல்லையா, அந்த லொக்கேஷனில் தான் சேவ் ஆகும். ஸோ அங்கேயே சேவ் பண்ணிக்கலாம். ஸோ நான் S5 அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இதோட அவுட்புட் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ 1 2 3 4 5. ஸோ அந்த அரேக்குள்ள என்ன வேல்யூஸ் கொடுக்குமோ அந்த வேல்யூஸ் வந்து அப்படியே பிரிண்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அதோட டைப் பார்த்தோம் அப்படின்னா கிளாசிஃபிகேஷன் ஆஃப் numpy டாட் ND அரே. ஸோ numpyயோட அரே பேர் வந்து ND அரே. ஸோ அந்த கிளாசிஃபிகேஷன்ல தான் இந்த numpy வந்து ஒர்க் ஆகும். ஓகேங்களா? இதுல ஏதாவது டவுட் இருக்கா? சார் இருங்க. ஹலோ சார். சொல்லுங்க. சார் இப்போ அதுல பிரிண்ட் அரே ஒன்று கொடுத்துருக்கோம், அப்புறம் பிரிண்ட் டைப் அரே ஒன்று கொடுத்துருக்கோம் இல்லைங்க சார்? எதுக்குங்க சார் அது Yes, ரெண்டு ma'am. டைம் பிரிண்ட் கொடுக்கணும்? இந்த நார்மலா அரே அப்படின்றது இந்த அரேல என்னென்ன வேல்யூஸ் இருக்கு அப்படின்றத நம்ம அப்படியே பிரிண்ட் பண்ணி பார்த்துருக்கோம் மேம். ஓகே டைப் அப்படின்றது எதுக்காக அப்படின்னா நமக்கு ஆல்ரெடி பார்த்துருக்கோம். டைப் அப்படின்றது அது என்ன கிளாசிஃபிகேஷன் கீழே வருது அப்படின்றத நமக்கு டிஸ்ப்ளே பண்ணி காமிக்கிறதுக்காக யூஸ் பண்றோம். ஓகே. அப்போ பிரிண்ட் டைப் அரே மட்டும் கொடுத்தா போதும் இல்லைங்களா? பிரிண்ட் அரே கொடுக்க தேவையில்ல தானே? பிரிண்ட் அரே கொடுத்தீங்கன்னா அரேக்குள்ள இருக்க வேல்யூஸ் டிஸ்ப்ளே ஆகும் மேம். ஓகே. டைப் அரே கொடுக்குறப்ப அந்த என்ன டைப் அப்படின்றதும் டிஸ்ப்ளே ஆகும். ஓ, சேர்ந்து இதுக்கு கீழே இருக்கிற லைன் வர்றதுக்காக அந்த பிரிண்ட் டைப் அரே கொடுத்துருக்கோம். எஸ் மேம். ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ. நீங்க டைப்ங்கிறது டேட்டா டைப்பாங்க சார்? டேட்டா டைப் இல்லை மேம், அதோட டைப். இப்போ இப்படி இன்ட் டேட்டா டைப் கூட வச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்க. அது என்ன டைப் கீழே வரும், இப்போ லிஸ்டா டப்புள்ஸா அந்த மாதிரி. ஸோ இது வந்து அதோட டேட்டா டைப். ஓகே. என்ன சார் கேட்டாச்சு சார்? நான் நினைப்பாரு ஃபங்க்ஷன்ஸ்ல பார்த்த பில்ட்-இன் ஃபங்க்ஷன் தானே சார்? எதுங்க மேம்? டைப்ன்றதா? டைப்ங்கிறது பில்ட்-இன் ஃபங்க்ஷன் தானே எஸ் சார்? மேம். அதுல அந்த குழப்பிட்டு டைப் வந்து டைப் ஃபங்க்ஷன் எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்னா அது என்ன டைப் சேர்ந்தது அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்காக. ஸோ அதே தான் இங்கே யூஸ் பண்ணிருக்கு. ஓகேங்களா? ஓகே. ஓகே.
ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா இந்த லிஸ்ட்ல வந்து டைமென்ஷன் நம்ம சொல்லுவோம். ஸோ 1 டைமென்ஷன்லாம் 2 டைமென்ஷன்லாம். ஸோ அந்த மாதிரி டைமென்ஷன் வந்து அரேக்கு வந்து நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஸோ இதுல நார்மலா பார்த்தோம் அப்படின்னா 0 டைமென்ஷனல் அரே, 1 டைமென்ஷனல், 2 டைமென்ஷனல், 3 டைமென்ஷனல், ஸோ அதுக்கப்புறம் மல்டி டைமென்ஷனல். ஸோ அந்த டைமென்ஷன்லாம் எப்படி இருக்கும் அப்படின்றத காமிக்கிறேன். ஸோ 0 டைமென்ஷன் அப்படின்றது ஸோ எந்த டைமென்ஷனும் மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. டைமென்ஷன் எப்படி மென்ஷன் பண்ணுவோம் அப்படின்னா நம்ம லிஸ்ட்ல மென்ஷன் பண்ணுவோம் இல்லையா, ஸ்கொயர் ரூட். ஸோ லிஸ்ட் வேல்யூஸ் இருக்கு, இது வந்து 1 டைமென்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் இப்போ பார்த்துங்க, பின்னாடி ப்ரோக்ராம் பார்ப்போம். அதாவது ஒரு பிராக்கெட் மட்டும் இருக்கிறது. இப்போ 2 டைமென்ஷன் அப்படின்றது 2 பிராக்கெட் இருக்கு. இப்போ 3 டைமென்ஷன்ல 3 பிராக்கெட் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ நார்மலாக வந்து 42 அப்படின்ற ஒரு வேல்யூஸ் மட்டும் கொடுத்துருக்கோம். ஸோ இதில் வந்து எந்த டைமென்ஷனும் நம்ம மென்ஷன் பண்ணலை. ஸோ நார்மலாக என்ன வேல்யூஸ் கொடுத்துருக்கோமோ அந்த வேல்யூஸ் அப்படியே பிரிண்ட் ஆகும். ஸோ இங்கே 1 டைமென்ஷனல் அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா நம்ம லிஸ்ட்ல கொடுத்துருக்கோம். ஸோ லிஸ்ட்ல வந்து அந்த 1 டைமென்ஷன் மட்டும் மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்கோம். லிஸ்ட் வேல்யூஸ் கொடுக்கறது நம்ம டைமென்ஷன்ல தான் கொடுப்போம். ஸோ இது இந்த இடத்துல வந்து இந்த டைமென்ஷன் தான் கன்சிடர் பண்ணிருக்கீங்க. ஸோ இப்போ 2 டைமென்ஷன், ஸோ இங்கே 2 டைமென்ஷன் இருக்கு. ஸோ 2 டைமென்ஷன் அப்படிங்கும்போது அதாவது 2 1 டைமென்ஷனல் அரே இருக்கு. ஓகேங்களா? இப்போ 3 டைமென்ஷனல் அப்படின்றது ஸோ 2 2 டைமென்ஷனல் அரே இருக்கு. ஓகேங்களா? சார் சொல்லுங்க மேம். சார் புரியலைங்க சார். ஓகே மேம். இப்போ எந்த கான்செப்ட் புரியல உங்களுக்கு? இந்த 0 டைமென்ஷனல் 1 டைமென்ஷனல் இதுவே புரியலைங்க ஓகே. சார். 0 டைமென்ஷனல் அப்படின்றது நம்ம எந்த ஒரு சிங்கிள் வேல்யூ யூஸ் பண்ணோம் அப்படின்னா அது 0 டைமென்ஷனல். சரிங்க சார். ஓகேங்களா? ஸோ அதுல வந்து ஜஸ்ட் ஒரு வேல்யூஸ் மட்டும் இருக்கு, ஒரே ஒரு வேல்யூ மட்டும் இருக்கு. அதுல வந்து நம்ம என்ன சொல்றது, அந்த ஸ்கொயர் பிராக்கெட் யூஸ் பண்ணாம பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ஸ்கொயர் பிராக்கெட் தான் வந்து அதோட டெப்த், அதாவது அந்த டைமென்ஷனா குறிக்குது இந்த இடத்துல. இதெல்லாம் மேட்ரிக்ஸ் கான்செப்ட்ல யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? இதுல ஃபர்ஸ்ட் டைமென்ஷனல் அதாவது 1 டைமென்ஷனல் அரே அப்படின்றது ஸ்கொயர் ஒரே ஒரு பிராக்கெட் லிஸ்ட்ல இருக்குல்ல மேம் இந்த வேல்யூஸ். இப்போ இது வந்து ஒரு 1 டைமென்ஷனல் அரே. சரிங்க சார். அதாவது ஒரே ஒரு ஸ்கொயர் பிராக்கெட் மட்டும் இருக்கு அப்படின்னு அர்த்தம். சரிங்க சார். ஓகேங்களா? இப்போ 2 டைமென்ஷன்ல பார்த்தோம் அப்படின்னா 2 டைமென்ஷன் இருக்கும். சரிங்க சார். 2 1 சார் அந்த டைமென்ஷனல் அரே. ஸ்கொயர் பிராக்கெட்டை வச்சு நம்ம டைமென்ஷன் போட்டுக்கலாம் இல்லைங்க சார்? ஆமாங்க மேம். எஸ் அதை சார். வச்சு நம்ம சார் அப்படி கண்டுபிடிச்சிக்கலாம். சார் அப்படின்னு பார்த்தா 3 டைமென்ஷனல் அரே இருக்கு இல்லைங்க சார். அதுல ஆமாங்க ஸ்கொயர் மேம். பிராக்கெட் 4 இருக்கு இல்லைங்க சார். 3 தான் மேம் இருக்கு. 3 தாமா இருக்கும், 4 இருக்காது. 3 தாங்க மேம். சார் 3 தான் இருக்கு. பட் 2 எலமெண்ட்ஸா பிரிஞ்சு இருக்கு இல்லைங்க சார். அதுதான் மேம். இப்போ நான் சொல்றேன் இது அது எப்படி எப்படி இல்லைங்க சொல்றேன். சார்? ஓகே. இப்போ இப்போ 2 டைமென்ஷனல் அரே அப்படின்னா 2 1 டைமென்ஷனல் அரே இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. ம். ஓகேங்களா? ஓகேங்க ஸோ சார். 2 1 டைமென்ஷனல் அரே இருக்கு. 3 டைமென்ஷனல் அப்படின்னா 2 2 டைமென்ஷனல் அரே இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? 2 2 டைமென்ஷன். ஓகே ஓகே ஓகேங்க சார். ஆமா சார் 3 தான் சார். ஸோ இந்த டைமென்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த டைமென்ஷன் நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? ஸோ அதில் எத்தனை டைமென்ஷன் தான் இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம வந்து ndim அப்படின்ற ஒரு ஆட்ரிபியூட் இருக்கு. ஸோ நார்மலாக நம்ம எப்படி இந்த அரே வந்து வேரியபிளாக டிக்ளேர் பண்ணுவோம் அப்படின்னா இம்போர்ட் numpy as np கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வேரியபிள் நேம் ஈக்குவல் டு np டாட் அரே. ஸோ இதில் வந்து நார்மலாக ஒரு சிங்கிள் வேல்யூ மட்டும் கொடுத்துருக்கோம், ஸ்கொயர் பிராக்கெட் கொடுக்கலாம். அடுத்தது
அடுத்ததுல ஒரு 1 டைமென்ஷனல் அரே மட்டும் கொடுத்துருக்கோம். அடுத்தது 2 டைமென்ஷன் கொடுத்துருக்கோம். அதாவது 2 1 டைமென்ஷன். ஸோ 3 டைமென்ஷன் அப்படின்றது 2 2 டைமென்ஷன் வேல்யூஸ் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த வேல்யூஸ் வந்து எத்தனை டைமென்ஷன் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ndim, நம்பர் ஆஃப் டைமென்ஷன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ndim. ஸோ பிரிண்ட் a டாட் ndim. ஓகேங்களா? a அப்படின்றது இந்த வேல்யூ a டாட் ndim. அடுத்தது b டாட் ndim, c டாட் ndim, d டாட் ndim. ஸோ இதோட ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா a டாட் ndimoட ஆன்சர் 0. அடுத்தது 1 டைமென்ஷன், அடுத்தது 2 டைமென்ஷன், அடுத்தது 3 டைமென்ஷன். ஓகேங்களா? ஓகேங்க சார். ஓகே. எஸ் சார். ஸோ இன்னொன்று மல்டி டைமென்ஷன் சொன்னேன் இல்லையா? ஸோ அதை எப்படி வந்து நம்ம பண்றது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஸோ அதை நம்மளே கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த வேல்யூஸ் நம்ம கிரியேட் பண்றப்பயே வந்து பார்த்தோம் அப்படின்னா இம்போர்ட் numpy கொடுத்துட்டு வேரியபிள் நேம் arr ஈக்குவல் டு np டாட் அரே கொடுத்துட்டோம். கொடுத்துட்டு அங்கே ஆக்சுவலி நம்ம சிங்கிள் டைமென்ஷன் தான் கொடுத்துருக்கோம். ஸோ இதை வந்து 5 டைமென்ஷனாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா nd main. ஸோ இந்த ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணுவோம். nd min. போனதுல பார்த்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா ndim. ஸோ இது வந்து நம்பர் ஆஃப் டைமென்ஷன். ஸோ இது வந்து nd min அப்படின்றது ஸோ மினிமம் எவ்வளோ கொடுத்துக்கலாம் அப்படின்றது. ஸோ டைமென்ஷன். ஸோ நீங்கள் 5 கொடுத்துருக்கேன் அப்படின்னா இதோட அவுட்புட் நம்ம பிரிண்ட் பண்ணி பார்க்குறப்ப நார்மலாக இதோட அவுட்புட் வந்து 5 டைமென்ஷன்னால ஸோ 5 ப்ராக்கெட் வந்து வரும். ஸ்கொயர் ப்ராக்கெட் வந்து 5 வரும். அதுக்கப்புறம் கீழே வந்து arr டாட் ndim கொடுத்துருக்கோம். ஸோ ndim ஆட்ரிபியூட் எதுக்காக யூஸ் பண்ணோம்? ஸோ நம்பர் ஆஃப் டைமென்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்காக. ஸோ அந்த ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணுறப்ப நமக்கு 5 அப்படின்னு சொல்லி ரிசல்ட் வரும். ஓகேங்களா? ஓகே. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து அந்த அரேயில் இருக்க வேல்யூஸ் வந்து எப்படி இண்டெக்ஸ் வேல்யூ கொடுக்குறது? நார்மலாக லிஸ்ட்ல கொடுப்போம் இல்லையா? அதே மாதிரி தான் 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ நெகட்டிவ் நம்பர்ஸ் ரெண்டுமே இங்கே ப்ளே ஆகும். ஸோ ஒரு வேல்யூஸ் இருக்கு. இதில் ஃபர்ஸ்ட் வேல்யூ மட்டும் நம்ம அக்சஸ் பண்ணணும் அப்படின்னா arr ஆஃப் 0 கொடுத்தோம் அப்படின்னா ஸோ இந்த 0th லொக்கேஷனில் இருக்க வேல்யூஸ் வந்து பிரிண்ட் ஆகும். செகண்ட் வேல்யூ வேணும் அப்படின்னா ஸோ arr ஆஃப் 1 கொடுத்தோம் அப்படின்னா செகண்ட் வேல்யூ வந்து நமக்கு பிரிண்ட் ஆகும். இப்போ செகண்ட்லேயும் தேர்ட்லேயும் இருக்கிற வேல்யூஸை ஆட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸோ ரெண்டே டைரெக்டாகவே ஆட் பண்ணிக்கலாம் இண்டெக்ஸ் வேல்யூ வச்சு. ஸோ arr ஆஃப் 2 ப்ளஸ் arr ஆஃப் 3. ஸோ அப்போ 2 இப்போ இது 0 1 2. ஓகேங்களா? ஸோ அப்போ 2 அப்படின்றது 3 குறிக்கும், 3ன்றது 4 குறிக்கும். ஸோ அப்போ 4 + 3 7 வரும். ஓகேங்களா? ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா இப்போ இது வந்து நார்மலாக வந்து சிங்கிள் டைமென்ஷனல் அரேல வேல்யூஸ் அக்சஸ் பண்ணுறோம். இப்போ 2 டைமென்ஷனல் வேல்யூஸ் வந்து அக்சஸ் பண்ணணும் அப்படின்னா ஸோ அது எப்படி பண்ணுறது? ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த 2 டைமென்ஷனல் இருக்கு இல்லையா? இது எப்படி கன்சிடர் ஆகும் அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் டைமென்ஷனல்ல இருக்கிறத 0 இது ஃபுல்லாகவே 0 அப்படின்னு எடுத்துக்கும். ஓகேங்களா? அப்புறம் இது ஃபுல்லாக பார்த்தோம் அப்படின்னா 1 எடுத்துக்கும். ஸோ இப்போ 0 0 அப்படின்னு கொடுத்தோம்னா இந்த லொக்கேஷனை குறிக்கும். ஸோ 0 1 அப்படின்னா இந்த லொக்கேஷன், 0 2 அப்படின்னா இந்த லொக்கேஷன், 0 4 0 5.
ஸோ இந்த நம்பரை அக்சஸ் பண்ணணும் அப்படின்னா 1 0. ஓகேங்களா? ஸோ மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்ல நம்ம கொடுப்போம் இல்லையா 0 0 0 1. அதே அதே கான்செப்ட். ரோ அண்ட் காலம்ல கொடுப்போம். எஸ் மேம். அது சார் அப்ப இங்க இந்த 0 டைம் சொல்லுங்க சார் அது. மேம் இது ஃபுல்லா 0வா கன்சிடர் பண்ணிக்கும் மேம். ஸோ இந்த செகண்ட் இருக்க இந்த லிஸ்ட் ஃபுல்லாவே 1ஆ கன்சிடர் பண்ணிக்கும். ஸோ அப்ப இந்த வேல்யூ நம்ம அக்சஸ் பண்ணணும் அப்படின்னா 0 0. இது வந்து 0 1. அடுத்தது 0 2 0 3 0 4. ஸோ இது போகும்போது 1 0. ஓகேங்களா? இது 1 1 1 2 1 3 1 4. புரியுதுங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ செகண்ட் ரோ 5th காலம் வேணும் அப்படின்னா ஸோ அப்போ நமக்கு தெரியும் செகண்ட் ரோ. ஸோ இது ரெண்டாவது ரோ 5th காலம் வேணும். ஸோ ஃபர்ஸ்ட் காலம் செகண்ட் தேர்டு ஃபோர்த் 5th. 10 சார். இப்போ மேம் 10 5th காலம். எஸ் மேம் 10. ஸோ 1,4 கொடுக்கணும். ஸோ ARR ஆஃப் 1,4 கொடுத்தோம் அப்படின்னா 10 அப்படின்னு சொல்லி எனக்கு கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா 3 டைமென்ஷனல் அரே. ஸோ 3 டைமென்ஷனல் அரேல அதே மாதிரி தான். ஸோ 0 1 2ன்னு கொடுக்குறோம். இப்போ 0 அப்படின்றது இது ஃபுல்லாமே 0. அதாவது இந்த இந்த இடத்துல தானே முடியுது. ஸோ அதனால இந்த 2 டைமென்ஷனல் அரே வரைக்கும் 2 2 டைமென்ஷனல் அரே இருக்கு. அப்போ ஒரு 2 டைமென்ஷனல் அரே 0, இது 1. ஓகேங்களா? இப்போ 0 1 கொடுத்துருக்குமா? அப்போ 0 இது ஃபுல்லா 0 0ல 1 அப்படிங்கும்போது இந்த லொகேஷன் கொடுக்கும். ஓகேங்களா? அப்புறம் 2 அப்படிங்கும்போது 0 1 2 6 குறிக்கும். சார் இது மட்டும் அந்த டேபிளர் காலம் கொஞ்சம் போட்டு சொல்லி கொடுங்க சார். அம்மா இரேசர் கொடுறா. ஸோ இந்த 3 டைமென்ஷனல் அப்படின்னா ரெண்டு 2 டைமென்ஷனல் சொன்னேன். ஸோ இந்த ஒரு 2 டைமென்ஷனல் ஃபுல்லாவே 0வா கன்சிடர் பண்ணிக்கும். ஸோ இதை ஃபுல்லாவே 1 அப்படின்னு சொல்லி கன்சிடர் பண்ணிக்கும். ஸோ நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? 0ல 1 அப்படிங்கும்போது இது ஃபுல்லா 0 சொன்னோமா? 0ல 1 அப்படிங்கும்போது இதை குறிக்கும். இந்த பாட்டு இருக்கு இல்லையா 4 5 6 இந்த பாட்டு குறிக்கும். ஸோ அதுல வந்து 2 கொடுத்துருக்கோம். ஸோ அகைன் 2 அப்படிங்கும்போது 0 1 2. ஸோ 6 வந்து குறிக்கும்.
ஸோ இப்போ வந்து நம்ம சார் இப்போ 7 குறிக்க 112 போட்டா எப்படி சார் வரும்? 112 போட்டா 112 அப்படிங்கும்போது இங்க வந்துரும் மேம். ஓகேங்களா? இந்த லொகேஷன்ல என்ன ஆகும்? இது வந்து இது ஃபுல்லா 1 ஆகும். அகைன் 1 அப்படிங்கும்போது இந்த லொகேஷன் வந்துரும். 2 அப்படிங்கும்போது 12 வரும். 12 வரும் சார் 12 வரும் 11 12 வருமா சார்? 12 12 மேம். வரும் ஓகே செக் பண்ணிடலாம். 10 வந்து 0 11 1 12 தான் சார் ஓகேங்களா? ஆன்சர் 12 வந்திருக்கு. ஓகே சார். புரியுதுங்களா? சார் இந்த மெமரியில போயிட்டு இந்த எப்படிங்க சார் இந்த எலமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்டோர் ஆகும்? ஸோ அதான் மேம் 2 டைமென்ஷனல் 3 டைமென்ஷனல் அப்படிங்கும்போது 2 டைமென்ஷனல் சொன்னோம். ஸோ அந்த 2 டைமென்ஷனல்ல இந்த ஒரு 2 டைமென்ஷனல் அதாவது இங்க 2 பிராக்கெட் இருக்குல்ல, மொத்தம் 3 பிராக்கெட் இருக்கு. அதுல இந்த ஃபர்ஸ்ட் செட் வந்து 2 பிராக்கெட்ல க்ளோஸ் ஆகுது, அடுத்த 2 வந்து 2 க்ளோஸ் ஆகுது, ஃபைனலா 1 க்ளோஸ் ஆகுது. மொத்தம் 3 பிராக்கெட்ல க்ளோஸ் ஆகுது. ஓகேங்களா? ஸோ சார் 0 இல்லைங்க சார் அப்படிங்க டைமென்ஷனல்னா ரோஸ் அண்ட் காலம்ஸ் போய் ஸ்டோர் ஆகும் இல்லைங்க சார்? ஆமாங்க மேம். அந்த மாதிரி இப்போ எனக்கு இந்த மல்டி டைமென்ஷனல் மட்டும் சார் இந்த 3 டைமென்ஷனல் மட்டும் எந்த ஆர்டர்ல போய் ஸ்டோர் ஆகுன்னு மட்டும் கொஞ்சம். ஸோ இந்த ஆர்டர் தான் மேம். இங்க பாருங்க. ஸோ 1 2 3 அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா 4 5 6. ஸோ இந்த ரோ பை ரோவா தான் ஆட் ஆகும் ஸ்டோர் ஆகும். எஸ் மேம். இது ஃபுல்லா ஒரு செட்டா எடுத்துக்கும், இது ஃபுல்லா ஒரு செட்டா எடுத்துக்கும். ஓகேங்களா? ஓகேங்க சார். ஓகே. ஸோ இது வந்து இந்த வேல்யூஸ் வந்து எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா நெகட்டிவ் இண்டெக்ஸ். ஸோ நம்ம லிஸ்ட்ல யூஸ் பண்ண மாதிரி தான். இப்போ ARR ஆஃப் 1, -1 கொடுக்குறோம். 1 அப்படின்றது நம்ம என்ன சொன்னோம்? ஸோ 2 டைமென்ஷனல்ல இந்த பார்ட் ஃபுல்லா 0, இந்த பார்ட் ஃபுல்லா 1. ஓகேங்களா? இப்போ 1ல -1 அதோட லொகேஷன் அப்போ 10 வரும். ஓகேங்களா? 1, -1 அப்படிங்கும்போது இந்த 10 குறிக்கும். இதுல ஏதாவது டவுட் இருக்குங்களா? நோ சார் லாஸ்ட் எலிமெண்ட் இதுவே ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் தான் 6 போடணுமா சார்? ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் மேம் 1ல 1 கொடுக்கணும். இல்லைங்க சார் சரி 1ல 0 அப்படி இல்லை அப்படின்னா 1ல மைனஸ்ல கொடுக்கணும் அப்படின்னா இது -1 -2 -3 -4 -5 கொடுக்கணும். சார் இப்போ இதுல சார் சொல்லுங்க. சார் இதுல ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் வந்து 1 2 3 4 5 எடுத்துக்கும், செகண்ட் இண்டெக்ஸ் -1 வந்து 6 7 8 9 10 எடுத்துக்கும். ஆமாங்க. ஸோ இதுல நம்ம இது ஃபுல்லா 0வா எடுத்துக்கோம், அதாவது 0 இண்டெக்ஸ். இது நம்பர் 1. ஸோ 1ல -1 சொல்லியிருக்கோம். அப்போ 1 அப்படின்ற போது இந்த ஃபுல்லா குறிக்கும். இதுல -1 அப்படிங்கும் போது 10 குறிக்கும். ரிவர்ஸ்ல வரும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா 3 டைமென்ஷனல்ல 3 டைமென்ஷனல்ல 1 அப்படின்றது எதை குறிக்கும்? இந்த போர்ஷனை குறிக்கும். அடுத்தது 1 அப்படின்றது இந்த போர்ஷனை குறிக்கும். 0 அப்படின்றது 7 குறிக்கும். கரெக்டுங்களா? எஸ் சார். ஓகே. அதே மாதிரி நம்பை சார் அத வந்து கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார் இந்த 7 இருக்குங்க சார். இப்போ 3 டைமென்ஷனல் இப்போ பார்த்தோம் இல்லையா, அதே தான். ஸோ 3 டைமென்ஷனல் பொறுத்த வரைக்கும் இது ஃபுல்லா 0 லொகேஷன், 7 ஓகேவா? இது ஃபுல்லா 1 லொகேஷன்.
ஓகே சார். இப்போ ஃபர்ஸ்ட் லொகேஷன்ல ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கோம். ஒன்னுல ஒன்னு இப்ப ஜீரோவா இருந்துச்சு ரெண்டாவது நம்பர் மெட்ல ஜீரோவா இருந்துச்சுன்னா இந்த 5 6 குறிக்கும். ஓகே சார். ஓகே ஒன்னு சார். கொடுத்ததுனால 7 8 குறிக்கும். 7 8ல இந்த 0 அப்படின்றது 7 குறிக்கும். 7. ஓகே சார். ஒருவேளை 1 தேங்க்யூ கொடுத்துருந்தோம் சார். அப்படின்னா 8 வரும். 8. ஓகே சார். ஓகே. தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்யூ. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா நம்பை அரே ஸ்லைசிங். சொல்லுங்க மேம். சார் இதுல 3 டைமென்ஷன் அரேல நெகட்டிவ் நம்பர் கொடுத்தா எப்படிங்க சார் வரும்? அதே கான்செப்ட் தான் மேம். இப்போ 1, 1, -1 அப்படின்னு கொடுத்துருந்தோம் அப்படின்னா ஸோ கடைசி நம்பரை குறிக்கும். ஸோ 1 அப்படின்றது இந்த லொகேஷன் ஃபுல்லா டினோட் பண்ணும். அகைன் 1 அப்படின்றது இந்த 7ஐயும் 8ஐயும் குறிக்கும். நீங்க மைனஸ்ல -1 கொடுத்தீங்கன்னா 8 குறிக்கும். -2 இருந்துச்சுன்னா 7 குறிக்கும். ஓகேங்களா? 0 இது 1. ஓகேவா? கரெக்ட். ஓகேங்களா மேம்? மேம் ஓகேங்களா? ஓகேங்க சார். தேங்க்யூ சார். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா ஸ்லைசிங். ஸோ அங்க நம்ம ஆல்ரெடி லிஸ்ட்ல பார்த்த அதே கான்செப்ட் தான். பிரிக்கணும் அப்படின்னா ஸ்லைசிங் நார்மலா எப்படி யூஸ் பண்ணுவோமோ அதே மாதிரி தான். இப்போ எனக்கு வந்து 1ல இருந்து 5 வரைக்கும் வேல்யூஸ் வேணும் அப்படின்னா ஸோ 1 to 5 கொடுத்தோம் அப்படின்னா அப் டு 4 வரைக்கும் வரும். ஸோ அப்போ 1 அப்படின்றது 2 2 3 4 ஓகேங்களா? ஸோ அப்போ 2 3 4 5 வரும். ஓகேங்களா? அங்க பார்த்த அதே கான்செப்ட் தான். ஸ்ட்ரிங்ல வந்து ஸ்டார்டிங் எடுத்துக்கும் லாஸ்ட்ல சார் ஸ்ட்ரிங்ல வந்து ஸ்டார்டிங் எடுத்துக்கும் லாஸ்ட்ல வந்து -1 வரும். ஆனா இங்க வந்து ஸ்டார்டிங்ல 1 விட்டுட்டு அப்படி வருது இல்லைங்க சார்? இல்ல மேம். இங்க நம்ம 1 கொடுத்திருக்கனால அந்த 0th லொகேஷன்ல இருக்க 1 வேல்யூஸ் விட்டு எடுக்கல. போகுது. 1 எடுத்துக்குது மேம். எஸ் சார். எஸ் சார். 1 விடாது. அது அங்க என்ன பார்த்தோமோ அதே கான்செப்ட். ஓகே மேம். லிஸ்ட் ஸ்லைசிங்ல நம்ம பார்த்திருக்கோம் ஆல்ரெடி. அதே கான்செப்ட் தான். அதே மாதிரி தான். அகைன் இங்க பார்த்தோம் அப்படின்னா ஸ்டார்டிங் வேல்யூ மட்டும் 4 கொடுத்துருவோம். எண்ட் வேல்யூ கொடுக்கல. அப்ப 4ல இருந்து ரிமைனிங் என்ன வேல்யூஸ் இருக்கோ எல்லாமே டிஸ்பிளே ஆகும். இப்போ 0 1 2 3 4. ஸோ 4 தான் ஸ்டார்ட் வேல்யூ கொடுத்துருக்கோம். ஸோ 5ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். 5 6 7. இங்க பார்த்தோம் அப்படின்னா ஸ்டார்ட் வேல்யூ கொடுக்கல. எண்ட் வேல்யூ மட்டும் 4 கொடுத்துருக்கோம். 4 கொடுத்தோம் அப்படின்னா என்ன ஆகும்? ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரைக்கும் எடுத்துக்கிறோம் சார். அப்போ 1 2 3ல வரணும் இல்லைங்க சார்? இல்ல வராது மேம். அதாவது 4ல இருந்து 7 வரைக்கும் எடுத்துக்கிறோம். 5 6 7. சரிங்க. 4 வந்து எண்டிங் தானே? ஆமா 4 எண்டிங் கொடுத்தோம் அப்படின்னா அப்ப 3 வரைக்கும் தான் வேல்யூஸ் வரணும் நமக்கு. 4 எண்டிங்ல செக் பண்ணிடலாம் தப்பா இருக்கான்னு பார்த்து. ஓகே சார். ஆனா செக் பண்ணி இங்கே பிரிண்டிங் மிஸ்டேக்ல இருக்கும். ஸோ ஸ்டார்டிங் வேல்யூ கொடுக்கல, எண்ட் வேல்யூ மட்டும் தான் கொடுத்துருக்கோம் அப்படின்னா எண்ட் வேல்யூல இருந்து ஒரு வேல்யூ குறைச்சு அந்த லொகேஷன் வரைக்கும் தான் வரும். ஸோ அதே கான்செப்ட் தான். ஸ்டார்டிங்ல இருந்து 1 2 3 4 அப்படி வரணும். ஸோ 3 வரைக்கும் வரும். ஸோ 4 கொடுத்துருக்கோம், அதனால 3 வரைக்கும் நமக்கு ரிசல்ட் வரும். இப்போ புக்ல தப்பா இருந்துச்சுன்னா அதை மாத்திக்கணும்.
ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா -3 to -1 கொடுத்துருக்காங்க. ஸோ இது -1 -2 -3 ஓகேங்களா. அப்போ என்ன ஆகும்? ஸோ எண்ட் வேல்யூ -1 சொல்லியிருக்கோம். அப்போ அதுக்கு முதல் வேல்யூ வரைக்கும் தான் வரும். அப்போ 5ம் 6ம் மட்டும்தான் வரும். ஓகேங்களா. ஓகே சார். ஓகே. ஸோ அடுத்து ஸ்டெப் வேல்யூ கொடுப்போம். ஸோ 1ல இருந்து 5 ஸ்டெப் வேல்யூ 2 கொடுத்துருக்கோம். ஸோ ஸ்டார்டிங் வேல்யூ 1 வரணும். ஸோ இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகணும், 2லேருந்து ஸ்டார்ட் ஆகணும், 5 வரைக்கும்னா 4 வரைக்கும் வரும். ஓகேங்களா. 1 2 3 4. எஸ் சார். ஸோ ஸ்டெப் வேல்யூ 2 கொடுத்துருக்கனால 2 2 பிரிண்ட் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் வேல்யூ பிரிண்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் ஒரு வேல்யூ விட்டு அடுத்த வேல்யூ, அதுக்கு அடுத்த வேல்யூ வந்து பிரிண்ட் ஆகாது. ஓகேங்களா. எஸ் சார். இப்போ அங்க 5க்கு பதில் 7 கொடுத்தா 6 வந்திருக்கும். 6ம் வரும். இதே தான் அங்க என்ன பார்த்தோமோ அதே கான்செப்ட் தான். ஸோ அடுத்தது ஸ்டெப் வேல்யூ மட்டும் 2 கொடுத்துருக்கோம். ஸ்டார்ட் வேல்யூ கொடுக்கல, எண்ட் வேல்யூ கொடுக்கல, ஸ்டெப் வேல்யூ மட்டும் 2 கொடுத்துருக்கோம் அப்படின்னா அப்போ ஸ்டார்டிங்ல இருந்து ஒரு வேல்யூ விட்டுட்டு ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்தடுத்த வேல்யூஸ் ப்ரொவைட் பண்ணும். ஸோ எண்ட் வேல்யூ கொடுக்காதனால எண்ட் வரைக்குமே வரும். ஸோ அப்போ என்ன வரும்? 1 3 5 7. ஓகேங்களா. ஓகே சார். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா 2 டைமென்ஷனல் அரேல ஸ்லைசிங். ஸோ இது வரைக்கும் நம்ம நார்மலாக பார்த்துருக்கோம். ஸோ இப்போ கொஞ்சம் வித்தியாசமா பார்க்க போகிறோம். ஸோ 1 கமா கொடுத்துட்டோம் அரேல. இது ஸ்டார்ட் வேல்யூ. எண்ட் வேல்யூ என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா 1:4 கொடுத்துருக்கோம். சரிங்களா. 1 அப்படிங்கும்போது எந்த லொகேஷன் எடுக்கும்? 6 7 8 9 அந்த லொகேஷன். இதுல 1ல இருந்து 4 அப்படின்னா 1ல இருந்து 3 வரைக்கும் நமக்கு 7 8 9. 8 9. ஓகே. 7 8 9. அதுல வந்து 0 1 2 3 4. ஓகேங்களா. ஓகேங்க சார். ஓகே சார். கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் பொறுமையா பார்த்தீங்கன்னா புரியும், நல்லா புரியும். சார் மேம் சொல்லுங்க மேம். இந்த நெகட்டிவ் வேல்யூல சொன்னீங்கல்ல சார், ஆமாங்க மேம். -3 -1 சொல்லிட்டு yes அதெல்லாம் ma'am. அது 6ல இருந்தே பிரிண்ட் ஆகும்ல சார்? -3 ஸ்டார்ட் வேல்யூ கொடுத்துருக்கோம் மேம். அதனால -3 5 தான் வருது. எண்ட் வேல்யூ -1 கொடுத்துருக்கோம். ஸோ அதுக்கு முதல் வேல்யூ வரைக்கும் பிரிண்ட் ஆகும் மேம். -3ங்கிறது 5 தானே சார்? ஆமாங்க மேம். அதே இது பிரிண்ட் ஆகுது. ஆனா இங்க இதுல பாருங்க சார், 2Dல சொன்னீங்களே சார், ஆமாங்க மேம். 1:1:4. ஆமாங்க மேம். சொல்லுங்க. ரைட் தான் சார். நான் தான் சார் தப்பு. ரைட் தான் சார். நான் சரியா ஓகே சரி. ஓகே. ஓகே. அடுத்து நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா ஸ்டார்ட் வேல்யூ என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா 0:2, 2 கொடுத்துருக்கோம். 0:2 2. அப்போ 0ஓட இது எண்ட் வேல்யூ 0 அப்படிங்கும்போது இந்த லொகேஷனை குறிக்கும். அதுல 2 வரைக்கும் 2ல ஆரம்பிக்கும் போது 3 வரும் சார். வரும் 8 மேலதுல பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் 1 கொடுத்துட்டாங்க. அதனால என்ன பண்ணோம், நம்ம டைரக்டா போயிட்டோம். ஸோ இங்க 0 கொடுத்துருக்கோம். 0:2, 2 கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ எப்படி எடுத்துப்போம்?
கரெக்டா சொல்லுங்க பாப்போம். எஸ் ஸோ இது வந்து அக்யூரேட்டா எந்த லொகேஷன் அப்படின்றது நம்மளால சொல்ல முடியாது. ஐ எந்த மீன் இண்டெக்ஸ் சொல்லணும் அப்படின்னா 2 லொகேஷனே சொல்லலாம். இதுல வந்து ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது 0 0 1 அப்படின்னா 0லயும் எடுத்துக்கும் 1லயும் எடுத்துக்கும். இப்போ 2ன்னு கொடுத்துருக்கனால என்ன ஆகும் அப்படின்னா ஸோ 0ல இருக்க 2 வேல்யூ, ஸோ இது 0 1 2, அப்ப நெக்ஸ்ட்ல இருக்கிற அந்த செகண்ட் வேல்யூவும் டிஸ்பிளே ஆகும். புரியுதுங்களா? எஸ் சார். ஓகே. இப்ப இந்த இடத்துல சார் 0 ரோனா 1 2 3 4 அந்த ரோவை எடுத்துக்கும். அடுத்தது இஸ்ட் 2னா அடுத்த செகண்ட் தான் எடுத்துக்கும். அதுல இருந்து செகண்ட் எலமெண்ட் தானே சார்? ஆமாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம மேல எக்ஸாம்பிள் பாருங்க, அது 1 கொடுத்துட்டோம், அதனால டைரக்டா 1க்கு போயிருக்கு. அதுக்கப்புறம் செகண்ட் வேல்யூ வந்து செகண்ட்ல என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா அதுல வந்து 1ல இருந்து 4னா 1ல இருந்து 3 வரைக்கும் வரும். ஸோ இங்கே 0 ஸ்டார்டிங் வேல்யூவே வந்து நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா 0:2 போது 0வும் எடுத்துக்கும் 1ம் எடுத்துக்கும். அப்படின்னா இந்த லொகேஷனையும் எடுத்துக்கும் இந்த லொகேஷனையும் எடுத்துக்கும். அதுல 2 அப்படிங்கும் போது ஸோ இதுல இருக்க 2வும் இதுல இருக்க 2வும் டிஸ்பிளே ஆகும். 3. ஓகே சார், ஓகே சார், தேங்க்யூ சார். இப்ப ஸ்டார்டிங்லயும் கொடுத்துருக்காங்க, எண்டிங்லயும் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இப்ப எப்படி எடுத்துக்கும்? இப்பயும் அதே மாதிரிதான். ஸோ அப்ப 0வையும் எடுத்துக்கும் 1ம் எடுத்துக்கும். ஸோ அதுல 1ல இருந்து 4 சொல்லியிருக்கோம். ஸோ இப்போ 1ல இருந்து 4 அப்படிங்கும்போது ஸோ 1 2 3 வரைக்கும் தான் நம்ம டிஸ்பிளே ஆகும். அதே மாதிரி இதுலயும் 1ல இருந்து 3 வரைக்கும் டிஸ்பிளே ஆகும். இந்த பொருள் ஏதாவது டவுட் இருக்குங்களா? அப்ப அந்த 0:2 எதுக்குங்க சார் கொடுத்துருக்காங்க? 0:2ன்றது வந்து ரெண்டுத்துலயுமே எடுத்துக்கோம் அப்படின்றதுக்காகவா? அதை நீங்க எப்படி சொல்றது, ரெண்டுல இருந்தா எடுத்துக்கும் மேம். பட் அது வந்து நம்ம ஸ்லைசிங்ல யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த ரெண்டுலயும் எடுக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் கொடுக்கறது ஸ்டார்ட் வேல்யூ அப்படின்னு அர்த்தம், இது எண்ட் வேல்யூன்னு அர்த்தம். அதுதானே படிச்சோம். இப்ப ஸ்டார்ட் வேல்யூ வந்து என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா 2 இண்டெக்ஸ்லயும் எடுக்கணும் அப்படின்னா 0ல இருந்து 2 வரைக்கும் அப்படின்னா 0ல இருந்து 1 வரைக்கும். அப்ப 0வும் எடுத்துக்கும் 1ம் எடுத்துக்கும். அதுல செகண்ட் வேல்யூ என்ன கொடுத்துருக்கோம்? எண்ட் வேல்யூ. இப்போ 1ல இருந்து 3 4 கொடுத்தோம் அப்படின்னா 1ல இருந்து 3 வரைக்கும் அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி ரெண்டும் இதுலயும் செகண்ட்ல இருக்கிறதுலயும் 1ல இருந்து 3 வரைக்கும் நமக்கு டிஸ்பிளே பண்ணும். ஓகேங்களா? ஓகே சார். அப்ப அதுல வந்து 0:2 மட்டும் தான் கொடுக்க முடியும், வேற நம்பர் கொடுக்க முடியாது. ஆமாங்க. அதுக்கு மேல போச்சுன்னா அது அவுட் ஆஃப் ரேஞ்ச் இல்லையா? மல்டி டைமென்ஷனல் ஆயிடும் இல்லைங்க சார்? ஆமாங்க. அதுக்கு மேல போனா ரேஞ்ச்ல வேல்யூஸ் இருக்காது அந்த. ஓகேங்களா? ஓகேங்க சார். அப்ப இதுக்கு என்ன ரிசல்ட் வரும்னு சொல்லுங்க. ஸோ ஸ்டார்டிங் வேல்யூ கொடுக்கல, எண்ட் வேல்யூ மட்டும் 2 கொடுத்துருக்கோம். சார் சார் சொல்லுங்க சார். சார் 1 செகண்ட், அந்த 0:2, 1:4 அது கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார். ஓகே சார். நார்மலா இப்போ உங்களுக்கு சரிங்க சார். இப்போ இந்த இடத்துல இந்த ஈஸ்ட் அந்த ஸ்லைசிங் யூஸ் பண்ணாம 0,1 அப்படின்னா எதை குறிக்கும்னு சொல்லுங்க பார்ப்போம். 0,1ங்கிறது 0 அண்ட் 1 அந்த ரெண்டு அரேஸையும் நம்ம மென்ஷன் பண்றோம் சார். ஃபர்ஸ்ட் அரே அண்ட் செகண்ட் அரே. இல்லை சார், நார்மலா வந்து பார்த்தோம் அப்படின்னா இது ஃபுல்லா 0 குறிக்கும், இது ஃபுல்லா 1 குறிக்கும். 6 8 9 1. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா ஸோ நம்ம நார்மலா ஸ்லைசிங்ல
இங்கே சொல்லு. ஸோ ஃபர்ஸ்ட் வேல்யூ வந்து ஸ்டார்ட் வேல்யூ குறிக்கும் சார். ஓகேங்களா? ஸ்டார்ட் அப்படின்றது ஸோ எந்த லொகேஷன் அப்படின்னு அர்த்தம். ஸோ எண்ட்ன்றது அந்த வேல்யூ குறிக்கும் பர்டிகுலரா. ஸோ நம்ம 0:2 கொடுக்குறப்ப என்ன ஆகும் அப்படின்னா, ஸோ 0,1 அதாவது ரெண்டு லொகேஷன் ரெண்டுமே அப்படின்னு அர்த்தம். ஸோ 0வையும் எடுத்துக்கும் 1ஐயும் எடுத்துக்கும், எடுத்து மட்டும் தான் வச்சிருக்கும். ஸோ ரெண்டாவதா நம்ம கொடுக்குற வேல்யூ தான் அதை டிசைட் பண்ணுறது, இப்போ பிரிண்ட் பண்ணணும் சார் இப்போ அப்படின்னு. எனக்கு டவுட் 0, சொல்லுங்க சார். இது ஃபர்ஸ்ட் 1 2 3 4ங்கிறது 0 அண்ட் 6 7 8 9 0 1 0ங்கிறது ஃபர்ஸ்ட் 1. ஆமாங்க சார். ஆனா நம்ம 0:2 தானே சார் கொடுக்குறோம். அப்போ 0:1 கொடுத்தா ரெண்டுத்தையும் எடுத்துக்குது. அப்போ நம்ம 0:2 தானே கொடுக்குறோம். சரிங்க சார். 0:2 அப்படின்றது இந்த இடத்துல 0வையும் அதாவது இப்ப நார்மலா ஸ்லைசிங்ல 0:2ன்றது எந்த நம்பர் வரைக்கும் சார் பிரிண்ட் ஆகும்? 0 and லாஸ்ட் 1 வேல்யூ -1. 0 and 1. 0வையும் 1ம் ரெண்டும் சேர்ந்து பிரிண்ட் ஆகும். ஆமா. கரெக்ட்டுங்களா? எஸ் சார். எஸ் சார். அதேதான் சார். இப்போ ஃபர்ஸ்ட் இது வந்து இந்த லொகேஷன் தான் செலக்ட் இப்போ பண்ணும். நம்ம வந்து லொகேஷன் அரேஸ் வந்து 0:2 கொடுக்கும்போது ஃபர்ஸ்ட் அரே அண்ட் செகண்ட் அரே, அதாவது that mean 0 and 1 பொசிஷன் மட்டும் நம்ம எடுத்துக்குது. அப்போ அதுல வந்து ஃபர்ஸ்ட் 1:4 பொழுது 1ல இருந்து 3 வரைக்கும் நமக்கு பிரிண்ட் ஆகும். எஸ் சார், அதே கான்செப்ட் தான். ஓகே சார், தேங்க் யூ. தேங்க் யூ சார். அப்புறம் எதுக்கு சார் 2 3 4னு பிரிண்ட் ஆகுது? மேம் லாஸ்ட் வேல்யூ -1 மேம். 1:4 கொடுத்துருக்கோம்ல மேம். 1னா 0. ஸோ 1 அப்படின்றது 0 லொகேஷன். ஸோ அதனால 0 இது. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் லொகேஷன், செகண்ட் லொகேஷன், தேர்ட் லொகேஷன். 4 கொடுத்தோம் அப்படின்னா 3 வரைக்கும் பிரிண்ட் ஆகும். ஸோ அப்போ 2 3 4 மட்டும் தான் பிரிண்ட் ஆகும். இதுல பார்த்தோம் அப்படின்னா 6 8 9 மட்டும் பிரிண்ட் ஆகும். ஓ அப்ப 6 வந்து ரெண்டுத்துலயுமே 2 லொகேஷன் சார். 1 ரெண்டு 1 நம்ம 4 தான். 1:4 ரெண்டுத்துலயுமே 1 to 4 தான் எடுத்துக்குது. ஓகே ஓகேங்க சார். எஸ் சார். ஓகே. ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா 1 2. ஸ்டார்ட் வேல்யூ இல்லை, எண்ட் வேல்யூ மட்டும் 2 கொடுத்துருக்கோம். அப்போ 0வையும் 1ஐயும் எடுத்துக்கும். ஓகேங்களா? ஓகே சார். ஓகே மேம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா டேட்டா டைப்ஸ் இன் பைத்தான். ஸோ பைத்தான்ல என்னென்ன டேட்டா டைப் இருக்கு, நம்பைல என்னென்ன இருக்கு அப்படின்றது பார்ப்போம். ஸோ பைத்தான்ல நமக்கு தெரியும், ஆல்ரெடி பார்த்துட்டு வந்திருக்கோம். ஸ்ட்ரிங் இருக்கு, இன்டீஜர் இருக்கு, ஃப்ளோட் இருக்கு, பூலியன் இருக்கு, காம்ப்ளெக்ஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த கான்செப்ட்லாம் பார்த்துட்டு வந்திருக்கோம். இப்போ நம்பை கான்செப்ட்ல என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஸோ இதுல இன்டீஜர், பூலியன், ஸோ சில இது எக்ஸ்ட்ரா இருக்கும். ஸோ அன்சைன்ட் இன்டீஜர், ஃப்ளோட்டு, காம்ப்ளெக்ஸ், டைம் டெல்டான்னு ஒன்று இருக்கு. ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா டேட் டைம், கேபிட்டல் எம். ஸோ இது ஜஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் கொடுத்துருக்கேன். ஸோ ஒவ்வொரு இதுக்கும் என்ன சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணுவோம் அப்படின்றத பார்த்துக்குங்க. ஓ அப்படின்னா ஆப்ஜெக்ட், எஸ் அப்படின்னா ஸ்ட்ரிங். நார்மலாக நம்ம யூஸ் பண்ற ஸ்ட்ரிங் வந்து யூனிகோட் ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பின்னாடி பார்ப்போம். அதுக்கு வந்து யூன் சிம்பிள் வரும். ஸோ வி அப்படின்றது ஃபிக்ஸ்டு ஜங்க் ஃபார் மெமரி ஆர் அதர் டேட்டா டைப்ஸ். அது வாய்டுக்கு வந்து வி அப்படின்னு. ஸோ இந்த டேட்டா டைப்லாம் நம்ம எப்படி செக் பண்றது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, டி டைப் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம டேட்டா டைப் வந்து செக் பண்ண முடியும். டேட்டா டைப் டி டைப். ஸோ ஒரு அரே டிக்ளேர் பண்ணியிருக்கோம். பிரிண்ட் ஏஆர்ஆர் டாட் டி டைப் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா, ஸோ அது வந்து என்ன டேட்டா டைப். ஓகேங்களா? இன்டீஜர்னா இன்டீஜர், ஸ்ட்ரிங் அப்படின்னா யூனிஃபைடு ஸ்ட்ரிங் அப்படின்னு வரும். ஓகேங்களா? ஸோ இதில் இன்ட் 64 ஆர் 32 அப்படின்னு சொல்லி வரும். ஸோ நம்ம யூஸ் பண்ணியிருக்க நம்மளோட அந்த இன்டர்பிரட்டரை பொறுத்தது அது. இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு இப்போ இங்கே தெரியும், இந்த இன்டர்பிரட்டரில் மேலே பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ 32வா 64ஆன்னு காமிக்கும். ஸோ நம்மளுக்கு 32வா இருந்துச்சு அப்படின்னா 30 இந்த இடத்துல வந்து இன்ட் 32ன்னு காமிக்கும். ஒருவேளை நம்ம 64 பிட் யூஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இந்த இடத்துல இன்ட் 64ன்னு காமிக்கும். இந்த ப்ரோக்ராம் நான் இப்போ ரன் பண்ணுறேன் அப்படின்னா,
சொல்லி விட்டேன் கூட அது ஒழுங்கா இருக்கா மெயின் ஓகேங்களா? இதோட அவுட்புட் பார்த்தோம் அப்படின்னா int 32ன்னு வருது. ஸோ நம்ம என்ன இன்டர்பிரிட்டர் யூஸ் பண்ணியிருக்கோமோ 32 பிட் யூஸ் பண்ணியிருந்தோம்னா 32ன்னு வரும். 64 இருந்துச்சு அப்படின்னா 64ன்னு வரும். ஸோ இது இன்ட் டேட்டா டைப்னால இன்ட் 64 அப்படின்ற மாதிரி வரும். ஓகேங்களா? சார் அந்த 32ன்றது எதை டினோட் பண்ணுதுங்க சார்? 32ன்றது தான் மேம் நம்ம யூஸ் பண்ற அந்த இன்டர்பிரிட்டரை பொறுத்தது. ஸோ சார் இன்டர்பிரட்டர் இன்டர்பிரட்டர் வருங்களா ப்ராசஸர் வரும்? சார் நம்மளோட இல்ல இல்ல ப்ராசஸர் எவ்வளவு ப்ராசஸர் வருமாங்க சார்? இல்ல இல்ல ப்ராசஸர் இல்ல வராது, ஓஎஸ் உடைய பிட் சைஸ் வரும்னு நினைக்கிறேன் சார். நான் யூஸ் பண்ணியிருக்க என்னோட சிஸ்டம்ல பார்த்தோம் அப்படின்னா 32 பிட் 64 பிட் சார். 64 மேம் இப்போ காமிக்கிறேருங்க. ஓகே ஏன்னா இந்த கொஸ்டின் வந்து எனக்கு போன முறையும் டவுட் இருந்ததுங்க சார். ஓகேங்க. ஸோ அதுக்காக கேட்டேங்க சார். இப்போ மை கம்ப்யூட்டர் இருக்கு. இதை ரைட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இதோட ப்ராப்பர்ட்டிஸ் ப்ராப்பர்ட்டிஸ் ஸோ இங்கே ப்ராப்பர்ட்டிஸ் போகும்போது நம்மளோட சிஸ்டம் டைப் பார்த்தோம் அப்படின்னா 64 பிட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஸோ இங்கே நமக்கு 32 வர்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இந்த அப்ளிகேஷன் இந்த ஐடிஎல்இ நம்ம இன்ஸ்டால் பண்றோம் இல்லையா, அந்த அப்ளிகேஷன் 32 நீங்க மேலே பார்த்தீங்கன்னா தெரியும். இது 32வோட பிட்டா இங்க கூட காமிக்கும். ஒருவேளை 64 பிட்டோட இன்ஸ்டால் பண்ணியிருந்தோம் அப்படின்னா ஆன்சர் வந்து int 64ன்னு வரும். இது வந்து இந்த அப்ளிகேஷனை பேஸ் பண்ணி தான், நம்மளோட சிஸ்டமை பேஸ் பண்ணி வராது. ஓகேங்களா? ஓகேங்க சார். ஓகேங்க சார், தேங்க்யூ. தேங்க்யூ. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா ஸோ ஒரு ஸ்ட்ரிங் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இதில் வந்து ஆப்பிள் பனானா சரி அப்படின்னு இருக்கு. ஸோ இதோட டேட்டா டைப் செக் பண்றப்ப நமக்கு வந்து U6 அப்படின்னு வருது. ஓகேங்க, லெஸ் தேன் சிம்பிள் மாதிரி வந்து U6 அப்படின்னு வருது. ஸோ U6 அப்படின்னா யூனிஃபைடு ஸ்ட்ரிங் அப்படின்னு அர்த்தம். U அப்படின்னா யூக்கு என்ன மீனிங் அப்படின்னா யூனிஃபோர்ட் ஸ்ட்ரிங். இந்த 6க்கு என்ன மீனிங் அப்படின்னா இந்த 6 வந்து ஸோ அதிகபட்ச ஸ்ட்ரிங் எதில் இருக்கு 6 அப்படின்றது தான். பனானாவில் 6 எழுத்து இருக்கு. ஸோ அதனால வந்து 6 அப்படின்னு சொல்லி ரிசல்ட் வருது. ஸோ பனானாக்கு பதிலாக 7 எழுத்து லெட்டர்ஸ் ஏதாவது கொடுத்தோம் அப்படின்னா அதிகபட்சம் எது இருக்கும் அந்த லெட்டர்ஸ் வந்து எடுத்துக்கும். இங்கே ஒரு நானா ஒரு 2 எழுத்து சேர்த்து போட்டுறேன், 3 போட்டிருக்கேன். ஸோ ஆப்பிள் அப்படின்றதுல 5 லெட்டர் இருந்துச்சு, அதுக்கப்புறம் ஒரு 3 போட்டிருக்கேன். ஸோ மொத்தம் 8 லெட்டர்ஸ். ஸோ அதனால ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா U8. ஸோ அதிகபட்சம் மெமரி வந்து எதுக்கு அலாட் பண்ணியிருக்கு அப்படின்றது தான் நமக்கு டிஸ்பிளே ஆகும். U8. ஓகேங்களா? எஸ் சார். ஓகே. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா ஒரு அரே கிரியேட் பண்றப்ப அதோட டேட்டா டைப்பை நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு வந்து டி டைப் எந்த டைப்ல கொடுக்கணும் அப்படின்றத கொடுத்துடணும். ஸோ இது எப்படி கொடுக்கணும் அப்படின்னா ஸோ அரே இப்போ கிரியேட் பண்றோம் இல்லையா, கிரியேட் பண்றப்ப டி டைப் ஈக்குவல் டு எஸ் அப்படின்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா இது வந்து என்னவா ஒர்க் ஆகும் அப்படின்னா ஸ்ட்ரிங்கா ஒர்க் ஆகும். ஸோ இப்போ பிரிண்ட் ஏஆர்ஆர் கொடுத்தோம் அப்படின்னா ஸோ நம்ம ஸ்ட்ரிங் டைப் கொடுத்துருக்கோம், அதோட ரெண்டாவது அவுட்புட் பார்த்தோம் அப்படின்னா S1. ஸோ எல்லாமே ஒரு லெட்டர்ஸ். ஸோ அதனால S1. ஸோ ஒவ்வொரு லெட்டர்ஸும் இந்த ஃபார்மேட்ல தான் டிஸ்பிளே ஆகும்.
செகண்ட்ல ஏதாவது டவுட் இருக்குங்களா? ஸோ இது வந்து நம்ம இன்டீஜர்ல கொடுத்துருக்கோம். அதை வந்து அப்படியே வந்து ஸ்ட்ரிங்கு கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால அசைன் பண்றப்பயே டி டைப் ஈக்குவல் டு ஸ்ட்ரிங்னு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பிரிண்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஸோ ஒவ்வொரு லெட்டர்ஸ்க்கும் மேலே வந்து அந்த ஸ்ட்ரிங் வந்து டிஸ்பிளே ஆயிடும். சார் சொல்லுங்க மேம். ஒரு சின்ன டவுட்டுங்க சார். இப்போ அதுல ஃபர்ஸ்ட் ஒன் பனானா, ஆப்பிள், செர்ரி பார்த்தோம் இல்லைங்க சார். எஸ் அது மேம். யூனிக் கோட் 6ன்னு கொடுத்துருக்காங்க இல்லைங்களா? கேரக்டர் 6ன்னு எஸ் சொல்லிட்டு. எஸ் மேம். பனானாலே 6 தான் இருக்கு, செர்ரிலயும் 6 தான் இருக்கு. அப்போ 6 தான் மேம். அதிகபட்சம் எதுக்கு அலர்ட் ஆகுதோ அந்த நம்பர்ஸ் தான் டிஸ்பிளே ஆகும். ஓகே ஓகேங்க சார். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா ஸோ டி டைப் ஈக்குவல் டு I4 இன்டீஜராக கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா ஸோ அதுக்கு வந்து இன்டீஜர் 32ல வேணும் அப்படின்னா I4 கொடுக்கணும். ஒருவேளை 64 அப்படின்னா எவ்வளோ தேவைப்படும்? I8 சார்? I8 மேம். ஸோ I8 கொடுத்தோம் அப்படின்னா இன்ட்டு 64 காமிக்கும். இப்போ 32 பிட்னாவே I4 தான். நம்ம பைகாட் பண்ணிக்கிறோமா சார் அது? எஸ் மேம். ஓகேங்க சார். சார் மேல உள்ள எக்ஸாம்பிள் ஒரு தடவை சொல்லுங்களேன் சார். இதுக்கு மேல உள்ள எக்ஸாம்பிள் மட்டும். ஒரே நிமிஷம் மேம். சரி. ஓகேங்களா? இப்போ I8 கொடுத்தோம் அப்படின்னா இன்ட்டு 64 வரும். I4 அப்படின்னா 32 பிட் வரும். எல்லாம் தெரியும். எவ்வளவு லூசா சார் சோறு கூட இந்த மேல உள்ள எக்ஸாம்பிள் மட்டும் இதுதான் சார். இந்த எக்ஸாம்பிள் மட்டும் சொல்லுங்களேன் சார் ஒரு தடவை. சார் ஹலோ சார். எனக்கு மேம் கவனிங்க. ஸோ இதில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இன்டீஜர் நம்பர்ஸ் கொடுத்து அதை வந்து நம்ம டேட்டா டைப் வந்து ஸ்ட்ரிங்கில் கொடுத்துருக்கோம். ஸோ அதோட அவுட்புட் நம்ம பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா ஸோ இந்த டிக்கு மட்டும் என்ன மீனிங்ன்றது சொல்கிறேன், நாளைக்கு சொல்கிறேன் அடுத்த கிளாஸில். ஸோ அதில் பார்த்தோம் அப்படின்னா ஸ்ட்ரிங் டைப் கொடுத்துருக்கனால அந்த ஸ்ட்ரிங் வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகும். மேலே 1க்கு மேலே கொட்டேஷன், 2க்கு மேலே கொட்டேஷன். ஸோ அந்த மாதிரி ஸ்ட்ரிங் டைப்பில் டிஸ்பிளே ஆகும். அது ஒரு ஏஆர்ஆர் டி டைப் கொடுக்குறப்ப அது என்ன டேட்டா டைப் அப்படின்றது நம்ம டிஸ்பிளே பண்ணோம். ஸோ அதிகபட்சம் நம்ம வந்து 1 தான் கொடுத்துருக்கோம். அதனால 1 அப்படின்னு காமிக்கும். எனக்கு இந்த பி தான் சார் ஏன் வந்துச்சுன்னு தெரியல. அதுக்காக சார் உங்கள்ட்ட திருப்பி சொல்ல ஓகே மேம். பின்றதை நான் சொல்றேன் அதுக்கு என்ன மீனிங். ஓகேங்க சார். ஓகேங்க சார். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா 32 கொடுத்துருக்கோம். அப்போ என்ன ஆகுது அப்படின்னா ஸோ ரெண்டு எடுத்துக்குது இல்லையா? அந்த ஸ்ட்ரிங்குக்கு 2 வேல்யூஸ் இருக்கிறதுனால S2 அப்படின்னு சொல்லி டிஸ்பிளே ஆகும். இங்க 32 கொடுத்துருக்கோம். ஓகேங்க சார். ஓகேங்க சார். 2 வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்க சார். 2 டிஜிட் இருக்கிறதுனால 2 வரும். எஸ் மேம். ஓகேங்க சார். ஓகேங்க சார்.
ஸோ அந்த மாதிரி நம்ம கன்வெர்ட் பண்றோம் இல்லையா, கன்வெர்ட் பண்றதுல மிக்ஸ் பண்ணி கன்வெர்ட் பண்ணக்கூடாது. இப்போ ஸ்ட்ரிங்கு கொடுத்துருக்கோம், நம்பர்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ ரெண்டையும் கம்பைன் பண்ணி அதை இன்டீஜருக்கு கன்வெர்ட் பண்றோம் அப்படின்னா ஸ்ட்ரிங்கை இன்டீஜர் கன்வெர்ட் பண்றப்போ ப்ராப்ளம் வரும். ஸோ அது சிஸ்டம் வந்து அக்செப்ட் பண்ணிக்காது. ஒண்ணு இன்டீஜரா இருந்தா நம்ம ஸ்ட்ரிங்கா கன்வெர்ட் பண்ணலாம், ஸ்ட்ரிங்கா இருந்தா கன்வெர்ட் இன்டீஜரா பண்ணிக்கலாம், கன்வெர்ட் பண்ணலாம். அப்படி கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்க சார், ஓகேங்க சார். அதே மாதிரி நம்ம இன்டீஜர் கன்வெர்ட் பண்றதுக்கு இன்னொரு ஃபங்க்ஷன் ஒன்று இருக்கு. ஸோ அதுக்கு பேர் வந்து as type, AS type. ஸோ இது ஃப்ளோட்டிங் நம்பர்ஸ் கொடுத்துருக்கேன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஃப்ளோட்டிங் நம்பர்ஸ் நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஸோ இந்த as type ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி இன்டீஜர் கன்வெர்ட் பண்றேன். ஸோ நார்மலாக வேல்யூஸ் ஃப்ளோட்டிங் வேல்யூஸ் இருக்கு ARR அப்படின்ற வேரியபிள்ல. அப்போ நியூ ARR ஈக்குவல் டு ARR டாட் AS டைப் இன்டீஜர்னு கொடுத்துருக்கேன். ஓகேங்களா, இந்த ARR டாட் AS டைப் அப்படின்றது இப்போ ARRல இருக்க வேல்யூஸ் வந்து அப்படியே இன்டீஜர் கன்வெர்ட் பண்றேன். இப்போ வந்து பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா ஸோ 1 2 3 மட்டும் தான் வரும். அதோட டி டைப் பார்த்தோம் அப்படின்னா இன்டீஜர் கன்வெர்ட் ஆயிருக்கும், அதனால இன்ட் 32. ஓகேங்களா, மேம் இதுல ஏதாவது டவுட் இருக்குங்களா? நோ சார். நோ சார். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஆஸ் டைப்ல இன்ட்டு கூட கொடுக்கலாம். ஸோ இன்ட்டு கொடுத்தாதான் 64 வருமா அப்படின்னு கேட்காதீங்க, ஏன்னா இது நம்ம யூஸ் பண்ற அப்ளிகேஷனை பொறுத்தது தான். ஸோ அதனால இதுக்கு 32வும் வரலாம், 64ம் வரலாம். ஸோ அது நம்ம யூஸ் பண்ற சாஃப்ட்வேரை பொறுத்தது. ஸோ ஆஸ் டைப் யூஸ் பண்ணி ஐன்னு கொடுக்கலாம். ஐ அப்படின்னா இன்டீஜர் அப்படின்னு அர்த்தம். ஸோ இன்ட் அப்படின்றதும் டைரெக்டாகவே கொடுக்கலாம். ஸோ ஃப்ளோட்டிங்கில் இருக்க வேல்யூஸ் அப்படியே போன ப்ரோக்ராமே தான் அப்படியே இன்டீஜர் கன்வெர்ட் பண்ணி கொடுத்துரும். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா பூலியன் டைப். ஸோ பூலியன் டைப் என்ன பண்ணும் அப்படின்னா, ஸோ 0 அப்படின்னா ஃபால்ஸ் நமக்கு தெரியும், 1 அப்படின்னா ட்ரூ. ட்ரூ. ஸோ 1 தவிர வேற எந்த வேல்யூஸ் வந்தாலும் ட்ரூ தான். ஸோ 0 வந்தால் கம்பல்சரி ஃபால்ஸ், 1 இல்லாமல் 2ன்னு வந்தாலும் அது ட்ரூ தான். இப்போ ஒரு வேல்யூஸ் கொடுத்துருக்கோம். ஸோ 1, 0, 3. ஸோ இந்த வேல்யூஸ் வந்து நிறைய ரேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, கொடுத்துருக்க வேல்யூஸ் வந்து நம்ம பூலியன் டைப் கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா, இன்டீஜர் வேல்யூ பூலியன் கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ஆஸ் டைப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி பண்ணுறோம். ஸோ பண்ணுறப்ப இப்போ கன்வெர்ட் ஆகிருக்கும். இப்போ நியூ ஏஆர்ன்றது பார்த்தோம் அப்படின்னா பூலியன் டைப்பில் இருக்கும். ஸோ இப்போ நியூ ஏஆர் பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து ட்ரூ, அடுத்தது ஃபால்ஸ், அடுத்தது ட்ரூ. இதோட டி டைப் பார்த்தோம் அப்படின்னா பூலியனுக்கு போல்னு சொல்லி டிஸ்பிளே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா -1, 0, 1 கொடுத்துருக்கு. 0 அப்படின்னா மட்டும்தான் அது வந்து ஃபால்ஸ். அதர் தேன் 0, -1 இருந்தாலும் சரி, -2 இருந்தாலும் சரி, அது ட்ரூ தான். ஒருவேளை 0 விட சின்ன நம்பர் அப்படிலாம் இல்லை. ஸோ அதுக்கும் ட்ரூ தான் வரும், 0க்கு தான் ஃபால்ஸ். ஓகேங்களா, மேம் ஓகேங்களா? ஓகேங்க சார். ஓகே சார். ஓகே மேம். ஸோ கிளாஸ் இதோட வைண்ட் அப் பண்ணிக்கலாமா? சார் ஒன்ஸ் இது சொல்லுங்க சார். மேம் பூலியன் டைப் அப்படின்றது நமக்கு தெரியும், ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஸோ பூலியன்ல 0 அப்படின்றது வந்து ஃபால்ஸை குறிக்கும், 1 அப்படின்றது ட்ரூ குறிக்கும். ஓகேங்களா, ஸோ 1 இல்லாமல் 3ன்னு இருந்தாலும் அது வந்து ட்ரூ தான் குறிக்கும். ஸோ -1 இருந்தாலும் அது ட்ரூ தான் குறிக்கும். 0 அப்படின்னா மட்டும்தான் ஃபால்ஸ். 1க்கு மேலே எதுவாக இருந்தாலும் 1 இருந்தாலும் சரி ட்ரூ தான், 3ன்னு இருந்தாலும் ட்ரூ தான். நெகட்டிவ் நம்பர் வந்தாலும் ட்ரூவா சார்? நெகட்டிவ் நம்பர் வந்தாலும் அது ட்ரூ தான். நெகட்டிவ் இருக்கே, அது 0 விட சின்ன நம்பரே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபால்ஸ்ன்னு செலக்ட் பண்ணக்கூடாது. ஸோ அதுக்காக இந்த எக்ஸாம்.
ஓகேங்களா? ஓகே சார். ஓகே சார். ஓகே சார். ஓகே மேம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல ரிமைனிங் பார்ட்ஸ் அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். ஸோ கம்பேர் அரேல காப்பின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, வியூன்னு ஒன்று இருக்கு. ஸோ அது ரெண்டு எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றது பார்ப்போம். ஓகே, அது முடிஞ்சிச்சுன்னா அடுத்தது மேட்பிளாட் லைப்ரரி. நெக்ஸ்ட் கிளாஸ்ல இந்த ஒரு கான்செப்டை நெக்ஸ்ட் கிளாஸ்ல அப்படியே பார்த்துருவோம். பார்த்துட்டு மேட்பிளாட் இப்போ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே சார். ஓகே மேம். ஸோ இதையும் பார்த்துக்குங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நோட் பண்ணி வைங்க. நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணிப்போம். ஓகே சார். ஓகே. தேங்க்யூ சார். தேங்க்யூ மேம். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்யூ மேம்.